மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 22,500 பக்கம் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஃபைனல் சப்போர்ட்டு 22,500லேருந்து 22,800க்குள்ளே நல்ல சப்போர்ட்டுக்கு உண்டு கீழே விழுந்தால். அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,100லேருந்து 24,400க்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கீழே விழுதுன்னா அந்த சப்போர்ட் சொன்ன அந்த ரேஞ்சு பக்கம் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். மேலே போச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு இதுதான் ரேஞ்சாக இருக்க போகுது நிஃப்டி. ஸோ 1 or 2 monthsக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ 22,500க்கு கீழே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 24,500க்கு மேலே பெருசாக போகிறதுக்கு இந்த அடுத்த ஒரு மாதத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னு சொன்னால், இதை நீங்கள் பணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டியில் நிஃப்டி பீஸ்லேயோ இல்லை நிஃப்டி சம்மந்தப்பட்ட இடிஎஃப்பில் வேறு ஏதாவது HDFC நிஃப்டி, ICICI நிஃப்டி, கோட்டாக் நிஃப்டின்னு சொல்லி நிறைய ETF ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பலன் கொடுக்கும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போடும்போது நிஃப்டி 22,500லேருந்து 800 பக்கம் சப்போர்ட்டை சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி வரும்போது ஈக்விட்டி ஸ்டாக், லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் பெரும்பான்மையான ஸ்டாக்கு நீங்கள் எதுனாலுமே வாங்கும் போது அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். ஸோ அதுவுமே செய்யலாம். ஸோ நார்மலாக வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலில் வீக்காக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஷேர் வேணால் மேபி ஏறாமல் போகலாம். ஸோ அதனால தான் நான் வந்து நிஃப்டி பீஸ் இது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போக சொல்லி உங்களை அட்வைஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து அந்த கால் ஆப்ஷன் வாங்கிக்கோங்க மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியாக வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இந்த வாரம் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் மட்டுமே மார்க்கெட் ஹவர்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரெடிக்ஷன் எடுத்து ட்ரேடிங் நம்ம பண்ண முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து நான் சொன்னதில் வந்து ஒரு 1 month 2 monthல நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஸோ ஓவர் த லாங் டேர்ம் பார்க்கும்போது நிச்சயம் புல்லிஷ் தான். அடுத்த ஓராண்டுகளில் நிஃப்டி 26,000 தாண்டிடும். ஸோ 27,000 கூட போயிடும். ஸோ அதையும் வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.